பாஜக தேசிய தலைமை வெற்றிடமா ஒரு கிட்டத்தட்ட 2 வருஷமாவே இருக்கு. நத்தா பதவி காலம் முடிஞ்சு அவர் கண்டினியூ பண்ண வச்சாங்க, திருப்பி கண்டினியூ பண்ண வச்சாங்க. அப்புறம் மத்திய அமைச்சரான திருப்பி கண்டினியூ பண்ணாங்க. ஏன் போடலைன்னு தெரியல. அது காரணம் பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு பொது கருத்து இல்ல ஆர்எஸ்எஸ்ல இருந்து. ஆர்எஸ்எஸ் சொல்ற கேண்டிடேட்டை போடுறதுக்கு பாஜக தயாரா இல்ல. பாஜக சொல்ற கேண்டிடேட்டை ஒத்துக்கொள்ற மனப்பான்மையில ஆர்எஸ்எஸ் இல்ல. 2 பேருக்கு நடுவில் நிறைய பேர்லாம் வந்தது. ஸ்மிருதி இரானி பேர் அடிபட்டது. அப்புறம் நம்ம சௌராஜ் சிங் சௌஹான் பேர் அடிபட்டது. சிவராஜ் சிங் சௌஹான் பேர் அடிபட்டது. செப்டம்பர்லேயே சொல்லிட்டு இருந்தாங்க அடிபட்டது. அது மாதிரி நிறைய பேர் அடிபட்டது. இப்ப கடைசியில் என்ன கேள்விப்படுறேன்னா அகில இந்திய பாஜகவோட செயலாளர் ஒருவரான பன்சிலால் அப்படி யூபியை சேர்ந்தவர். அவர் அமித்ஷாவின் மனசாட்சியா கருதப்படுறார். அமித்ஷா குஜராத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு காங்கிரஸ் அரசாங்கம் உத்தரவு போட்ட பொழுது அவர் யூபி போஸ்ட் கொடுத்தாங்க. அவர் அப்ப யூபியில அவரை வரவேற்று அவருக்கு எல்லா விதமான உபசரணையும் பண்ணி அவரை வாரி அணைச்சு ஹெல்ப் பண்ணது பன்சிலால். அந்த பன்சிலால் வரணும்னு அமித்ஷா விரும்புறார்.